ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பூனையும் எலியும். ஒரு வீட்டில் ஒரு பூனை வாழ்ந்து வந்ததாம்மா. அதே வீட்டில் ஒரு எலியும் வாழ்ந்து வந்தது. இந்த பூனைக்கும் எலிக்கும் எப்போவுமே சண்டையாக இருக்கும். பூனை எப்போவுமே எலியை சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த பூனைக்கிட்டே இருந்து இந்த எலி தப்பிக்கிறது பெரிய ஒரு வேலையாக இருந்தது. அதனால் என்ன பண்ணுச்சு, எலிகள்லாம் சேர்ந்து யோசனை பண்ணுச்சு, இந்த பூனைக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு போய் அப்புறம் ஒரு யோசனை வந்து அந்த பூனைக்கிட்ட போய் எலி சொல்லிச்சு, நான் தேடி கொண்டு வர உணவுகளை 2 பேரும் பகிர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி. முதல்ல எலி சொல்லும்போது பூனைக்கு சந்தேகமாக இருந்தது, நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. ஆனாலும் சரி நம்பலாம் அப்படின்னு சொல்லி நம்புது. அதே மாதிரி எலியும் தனக்கு கிடைக்கிற உணவை நேர்மையான தேடி எடுத்துக்கிட்டு போய் பூனைக்கிட்ட நேர்மையாக கொண்டு போய் கொடுக்குது. 2 பேரும் சேர்ந்து பகிர்ந்து சாப்பிட்றாங்க, எலியும் பூனையும். அதிலிருந்து எலியும் பூனையும் நண்பர்களாக ஆயிட்டாங்க. எங்கே போனாலும் எலியும் பூனையும் ஒன்றா போகிறதா இருந்து சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. எலியும் பூனையும் ஒன்றா போகிறத பார்த்துட்டு இருந்த ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா எலியும் பூனையும் ஒன்றா போகுதே, நண்பர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்காங்க. இதிலிருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குட்டீஸ்? நம்மளோட எதிரியையும் நண்பன் ஆக்கிக்கணும்னு நம்ம நினச்சோம்னா, நம்ம நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தோம்னா நம்ம எதிரியை கூட நம்ம நண்பர்கள் ஆக்கிக்கலாம். குட்டீஸ், கதை பிடிச்சிருக்குங்களா? அடுத்த கதையில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.